கடந்த 2 தினங்களில் மட்டுமே 40க்கும் அதிகமான கல்குவாரிகள் மூடப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறது தான். ஏன்னா 2 தினங்களில் 40க்கும் அதிகமான கல்குவாரிகளை தற்காலிகமாக மூடி அதை ரெனோவேட் பண்ணி அங்கே பிரச்சனைகள் என்ன, லைசன்ஸ் முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை அடி எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கீங்க, இதெல்லாம் கேட்க முடியுது அப்படின்னா கடந்த 60 வருடங்களாக என்னடா செஞ்சு கிழிச்சிங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மக்களும் கேட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷுவல்ஸும் நீங்கள் பார்க்கும்போது அட கடவுளே, இவ்வளோ நாள் இதெல்லாம் எப்படி செஞ்சுட்டு இருந்தாங்க, இதெல்லாம் தட்டி கேட்பதற்கு காவல்துறை அதிகாரிகள் இல்லையா, அரசாங்க அதிகாரிகள் இதெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் போக மாட்டாங்களா, அரசியல்வாதிகள் இதை பற்றிலாம் எதுவுமே துளியும் கண்டுக்கிட மாட்டாங்களா, மக்களாகிய நாம் இதை ஏன் இவ்வளோ நாள் வெளியில் சொல்லாமல் இருந்தோம் இப்படின்னு சொல்கிற ஒவ்வொரு கேள்வியும் உங்கள் மனசில் வரும். நெல்லை இருக்கன் துறையில் ஒரே இடத்தில் 20 குவாரிகள் பூமியை குடைந்து நடந்த அசுரத்தனமான கனிம வள கொள்ளை, திருட்டு கும்பல் அப்படின்னு சொல்லி இதுக்கு பின்னாடி நிறைய கெட்ட வார்த்தை கூட என்னால் பேச முடியும், பட் யூடியூப்னால விடுறேன். ஏன்னா இப்படி மலையை குடஞ்சி வச்சிருக்கீங்க திருநெல்வேலி மக்கா, என்னையா யாருமே கேள்வி கேட்காம இருந்திருக்கோம், அம்புட்டாயா நம்ம இந்த மக்களை அரசாங்கம் நம்மளை மிரட்டி வச்சிருந்திருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் பேசணும்யா. நாம் பேசலைன்னா நம்ம எதிர்காலத்துக்கு எவனுமே பேச மாட்டான் பார்த்துக்கோங்க. இவ்வளோ மலையை பிடுங்கிட்டு போய் அழிச்சிருக்காங்க, ஓட்டையாக போட்டிருக்காங்க பூமிக்குள்ளே, ரத்தத்தை உறிஞ்சு எடுக்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை உறிஞ்சு கொளுத்து போய் அலைஞ்சிருக்காங்க எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இது மட்டும் கிடையாது, கனிம வள கடத்தல் காரணமாக ஒரு மலையே காணாமல் ஆக்கிய விடியல் மாடல் திராவிட ஆட்சி கன்னியாகுமரி அருகே இந்த அவல நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அது மட்டுமா, சேலம் சங்ககிரி அருகே கல்குவாரியில் அனுமதித்த அளவை தாண்டி பாறைகள் வெட்டி எடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு அப்படிங்கிற ஒரு வீடியோ. அடைய கொத்தடிமைகளா குவாரி என்ற பெயர்ல டோட்டல் தமிழ்நாட்டை KGF மாதிரி உருவாக்கி வச்சிருக்கீங்க. இப்போ தாண்டா புரியுது, திமுக இல்லைன்னா அதிமுக, அதிமுக இல்லைன்னா திமுக நீ உருட்டுற அண்டர் கவர் டீலிங் எல்லாம். இதுக்கு இன்னும் சில முட்டு கொடுக்கக்கூடிய கட்சிகள். எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக மட்டும்தான் ஆட்சி செய்யணும், வேற ஒருத்தன் ஆட்சி செய்யக்கூடாது. ஆமா, அவனுக்கு ஆட்சி செஞ்சாதான் இங்கே கனிம வள கொள்ளை போயிட்டு இருக்கு. நம்முடைய கடவுள் நம்முடைய மார்க்கம் இதை தான் சொல்லி கொடுத்துச்சா, கனிம வளத்தெல்லாம் திருடிட்டு போகலாம், அடுத்தவன் காசை கூட நீ ஆசைப்படுறா, அடுத்த தலைமுறையை நீ நசுக்கிட்டு போயிருக்கியடா அப்படின்னு சொல்றத இங்கே யார்கிட்ட போய் நம்ம மண்டாட வேண்டும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை.